அஸ்ஸலாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வீவர்ஸ். ஒரு தலைமத்துவம்னு சொன்னா எப்படி இருக்கணும்? இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய முஸ்லீம்கள் அவர்களுடைய பொறுப்பை சுமக்கிறதுன்னு சொன்னா அது இந்த உலக வாழ்க்கை சம்பந்தமான ஒரு சுகமான விஷயம் இல்ல. இது ஒரு மூமினுடைய சிந்தனையா இருக்காது. ஆனா ஒரு மூமினுடைய பார்வையில இது எப்படின்னு கேட்டா இந்த பதவி ஒரு சுமையா இருக்கும். அதன் அடிப்படையில உண்மைக்குமே ஒரு தலைமத்துவம்டா எப்படி இருக்கணும், ஒரு தலைவர் இந்த சமுதாயத்தை எதை நோக்கி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷனோட ஒரு தலைவர் இந்த பூமியில செயற்பட்டார்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம் இந்த வீடியோ இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். அதன் அடிப்படையில் அந்த விஷயங்கள் நாங்க பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக மிக முக்கியமா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டா, இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த அதிகமான நபர்களுக்கு இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் தேடி படிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நாங்கள் இன்னைக்கு செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புகள் சம்பந்தமா எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கிறது குறவா இருக்குது. அதுக்கு டைம் கிடைக்கிறது குறவா இருக்குது. ஒரு நாளைக்கு நாங்கள் 8 hour 9 hour வேலை செய்யணும். ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு hour மாதிரி போயிட்டுரும். ஸோ இதன் அடிப்படையில் எங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ மார்க்க கல்வியாக இருக்கட்டும், எந்த கல்வியுமே எங்களை தேடி படிக்கலாத ஒரு நிலைமையில இன்னைக்கு அதிகமானவங்க இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு வேலை, அதில் மை கார் மை பெட்ரோல்ன்ற மாதிரி எங்களுக்குன்னு ஒரு வேலை. நாங்கள் யாருக்குமே அடிமை இல்லை. எங்களுக்கு தேவையான நேரத்துக்கு எங்களோட வேலையை செஞ்சுக்கலாம். நல்ல செய்யறதுக்கு பார்க்க வருமானம், எங்களோட முயற்சிக்கு ஏற்ப எப்படி வேணாலும் வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா, யாருக்கும் அடிமை இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஸோ இது ரிலேட்டடா இன்ஷால்லா நான் ஃபியூச்சர்ல கட்டாயமா ஒரு அப்டேட் தருவேன் கூடிய சீக்கிரமா. ஆனா இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தாலும் அதிகமானவங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சில்ல. அப்படி செய்யாததுனால என்ன நடக்குதுன்னு கேட்டா, நான் வீடியோ அப்லோட் பண்ணினா அந்த நோட்டிபிகேஷன் உங்கள்கிட்ட சேராது. ஸோ மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன், அதோடைய கூடிய பெல் பட்டனை நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே அந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அதைத் தொடர்ந்து எங்களுக்கு தெரியும் உஸ்மானிய கிலாஃபத்து 1526 ஒரு ஹலீஃபா வாரார். அவர் வந்ததுக்கு பிறகு என்ன பாக்குறாருன்னு கேட்டா, இந்த இஸ்லாமிய சமுதாயம் சொல்றது ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு ஒரு பின்தங்கின சமுதாயம் இருக்கிறாங்க. ஆனா இந்த யூரோப்பியர்கள், யூரோப் கண்ட்ரியை ஆட்சி பண்ணக்கூடியவர்கள் ஒரு மேலோங்கிய சமுதாயமா வளர்ச்சி பெற்றவங்களா இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி முஸ்லீம்கள் ஒரு பின்தங்கின நிலைமையில ஒரு தேக்க நிலைமை ஏற்பட்ட நிலைமையில இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு தெரியும் இந்த அப்பாசியர்கள் ஆட்சி காலம் இருக்குது இல்லையா, அப்ப அவங்க முஸ்லீம்களுக்கு கொடுத்த அடி எவ்வளவு பேர்த்த கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க முஸ்லீம்களுக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய அநியாயம் என்னன்னு கேட்டா, இன்றைக்கு வரைக்கும் அதில் முஸ்லீம்கள் நாங்கள் சஃபர் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்னன்னு கேட்டா, முஸ்லீம்கள் சார்ந்த அறிவு சார்ந்த பொக்கிஷங்கள் இருக்குது இல்லையா, அது மட்டும் இல்லாம ஸ்டேஷனரிஸ் ஆகிக்கட்டும், அறிவியல் சார்ந்த விஷயங்கள் கண்டுபிடிப்புகள் ஆகிக்கட்டும், வானிலை சார்ந்த விஷயங்கள் ஆகிக்கட்டும், இல்லாட்டியா குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தமான இல்லாட்டி மருத்துவம் ரீதியான புத்தகங்கள் ஆகிக்கட்டும், இந்த மாதிரி அறிவு சார்ந்த இன்டலெக்சுவல் சார்ந்த லா அண்ட் ஆர்டர் சம்பந்தமான அனைத்து கண்டுபிடிப்புகளும் மிக முக்கியமான இந்த சமுதாயம் என்றைக்குமே மேலோங்கிய அனைத்து அறிவு சார்ந்த இந்த ஸ்டேஷனரிஸ் இந்த புக்ஸ் ஆகிக்கட்டும், எக்கச்சக்கமான லைப்ரரிஸ், இது எல்லாமே இந்த மொங்கோலியர்கள் மூலியமா படையெடுப்புக்கு பின்னால் கடைசியில் இந்த புத்தகங்கள் எல்லாம் பத்த வச்சாங்க ஒரு கட்டத்தில். ஏண்டா இந்த சமுதாயம் எதிர்காலத்தில் அறிவு ரீதியாகவும் சரி ஆற்றல் ரீதியாகவும் சரி ஒரு பின்னடைந்த சமுதாயமா இவங்க இருக்கணும், இதுக்கு போய் இவங்க தலை தூக்கவே கூடான்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மாதிரி செஞ்சாங்க. அது எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டா, இந்த டைக்ரிஸ் இல்லாட்டி யூஃப்ரட்டிஸ் நதியில இந்த புத்தகங்கள் எல்லாம் இவங்க பத்த வச்சு அந்த நதியில கொட்டின இடங்கள்ல கிட்டத்தட்ட 6 மாசம் தண்ணி வெறுமே கண்ணம் கரையிருந்து போயிட்டு இருக்குது. என்ன கேட்டா அவ்வளவு புத்தகங்களை இவங்க எரிச்சாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த அடி இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு மிக ஒரு கடினமான ஒரு அடியா இருந்துச்சு. எந்த ஒரு துறை சார்ந்த விஷயத்திலுமே எழுச்சி பெறாத ஒரு சமுதாயமா அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் தான் உஸ்மானிய கிலாஃபத்து 1526 காலகட்டம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பின்தங்கின சமுதாயமா ஈக்கும் போது தான் அந்த காலகட்டத்தில் ஒரு ஆட்சியாளர் ஒருத்தர் வராரு, ஒரு ஹலீஃபா வராரு. அவரோட பேர் தான் சுலைமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதே மாதிரி இந்த அரபுகள் சுலைமான் கானூனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆட்சியாளர் இவர் இந்த ஹலீஃபா இந்த பதவியை எடுத்ததுக்கு பிறகு அவர் என்ன பார்க்கிறார் அப்படின்னு கேட்டா, நாங்க முஸ்லீம் சமுதாயம் நாங்க எப்படி வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சமுதாயம். ஏன்னு கேட்டா, ஆரம்ப காலகட்டத்தில் இந்த முஸ்லீம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க தான் முஸ்லீம் தான் இந்த உலகத்துக்கே ஃபர்ஸ்டா யூனிவர்சிட்டி மொரோக்கோல ஓபன் பண்ணி கொடுத்தாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துச்சு. அது மூலியமா இந்த பக்தாத் மாதிரி பல இடத்துல யூனிவர்சிட்டி பிற்காலத்தில் உருவாயிச்சு. அப்ப முஸ்லீம்களோட ஆதிக்கத்துக்கு கீழே இந்த யூனிவர்சிட்டிகள்ல இந்த யூரோப் கண்ட்ரில் இருக்கக்கூடியவர்கள் படிக்கிறதுக்கு வருவாங்க. படிக்கிறதுக்கு இங்க இருந்து படிச்சுட்டு பல பட்டம் பெற்றுட்டு யூரோப் கண்ட்ரிலுக்கு திரும்ப போவாங்க. திரும்ப போகும்போது கூட
இந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் அது இந்த எழுதின இந்த புஸ்தகங்கள்லாம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு தேவையான புஸ்தகங்கள் இருக்குது இல்லையா, புதிய கண்டுபிடிப்புகள் அறிவு சார்ந்த விஷயங்கள் அவ்வளவுமே எடுத்துட்டு போயிட்டுருவாங்க. அந்த ஃப்ரீடம் வந்து இஸ்லாம் அரசாங்கம் வந்து கொடுத்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாம் அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இல்லாட்டி அங்கே கூடிய ஸ்காலர்ஸ் ஆகிக்கட்டும், இல்லாட்டி அங்கே கூடிய பல விதமான நவீன கண்டுபிடிப்பாளர்கள் ஆகிக்கட்டும், இந்த இன்வென்டர்ஸ் ஆகிக்கட்டும், எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா. இப்போ இன்றைக்கும் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சொல்றோம் இல்லையா, நாங்கள் இன்னைக்கு பல விதமாக வந்து வளர்ச்சி அடைஞ்ச உலகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபவுண்டேஷன் போடுறது முஸ்லீம் தான். சொல்ல போனால் ஸ்கூல் ஆகிக்கட்டும், இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் ஆகிக்கட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகிக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நாங்கள் பண்ணும்போது நாங்கள் இந்த யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் ஆகிக்கட்டும், இந்த மாதிரி ரோபோ ஆகிக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா அந்த மாதிரி விஷயங்கள் ஆகிக்கட்டும், இந்த சோஷியல் மீடியாக்களில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த அல்கோரிதம் இந்த விஷயம் ஆகிக்கட்டும், இந்த மாதிரி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நவீன கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் போட்டதே இந்த முஸ்லீம்கள் தான். And by the time we get to the 11th century, the Arabs have actually done some remarkable stuff. They invented modern agriculture. They invented modern medicine. They're the guys who figured out the coffee industry. They built the first large-scale dam so that they could irrigate higher ground. They figured out lenses. They were doing cataract surgery. They're the guys who figured out all objects in the universe exert gravity on all other objects in the universe. They're the guys who realized that light had a finite speed, that it traveled in waves, that it could be broken up into its constituent colors. They invented the world's first ever scientific method 600 years before Bacon does it again. They stated Newton's first law of motion 600 years before Newton, Kepler's first law of planetary motion 500 years before Kepler, right? Remarkable stuff. You never heard of it before because that too got written out of history. That the Arabs don't count. It's designed specifically to write out an entire people and all their achievements. Things that Muslims actually invented that they don't want you to know. Make sure you share this video and repost this video because they're trying to hide this from you. They don't teach you this in school for a reason. Number 5, surgery. Around the year 1000, Dr. Al-Zawahiri was actually celebrated, guys, for writing a 1500-page illustrated encyclopedia that is still used today, guys, to do surgery. This encyclopedia was actually used 500 years later in Europe. Obviously, they won't tell you that. They've probably burned the evidence, they've burned the pages, and they've said, oh no, we're the ones who made it. Number 4, coffee. This drink is now big in the Western world, guys. But what they won't tell you that this drink was created by the Yemens in the 9th century. Again, the Western world will have you thinking that they're the ones who made coffee. Number 3, a toothbrush. According to Hassani, the Prophet Muhammad, peace be upon him, and the day he was born, actually popularized the use of a toothbrush or cleaning his teeth with something from the twig of a miswak tree. Number 2, university. In 859, a young princess named Fatima al-Firhi founded the first degree granting university in Fez, Morocco. This is something they won't tell you again. Number 1, hospitals. Hospitals as we know them today actually come from the 9th century in Egypt. The first hospital was actually the Ahmed ibn Tulun, founded in 872 in Cairo. So I've just showed you Muslims' impact on the world. And they say, oh, get rid of them, we want them out. And I don't even blame these guys because the media, the school system, they don't teach you this. They show you what they want to show you about Islam. They show you that they're people, they created everything, they done everything, they're the masters, they're the kings. And you can change history all you like, but you can't change fact. ஸோ அதன் அடிப்படையில் இவங்க கண்டு வச்ச இந்த கண்டுபிடிப்புகள் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, இவங்க இப்போ இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் வந்து ஒரு வெறுமே பொருளாதார அதாவது சல்லி தேடணும் அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு சிந்திக்கக்கூடிய மார்க்கம் இல்லை. இவங்க நாங்கள் அதாவது அல்லாட அறிவினால் நாங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம், அதை மற்றவங்களுக்கும் நாங்கள் ஷேர் பண்ணணும், இந்த ஒரு ஆங்கிள் தான் வந்து முஸ்லீம் வந்து வேலை செய்வாங்க. இதைத்தான் அவங்களும் செஞ்சாங்க. ஸோ அதன் அடிப்படையில் யூரோப் கண்ட்ரில் இருக்கக்கூடியவங்க இவங்கள்ட்ட இருந்து எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போனாங்க, அந்த ஃப்ரீடமை வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வெள்ளக்காரவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இன்றைக்கும் அவங்க ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிப்பாங்க, ஆனால் அதை என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மற்றவங்க யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க செய்கிறது எல்லாமே வெறுமே சல்லிக்காக. முஸ்லீம்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு கேட்டால், அவங்க ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னு கேட்டால், இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அது வந்து எவ்வளோ அழகான மார்க்கம், அதில் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே உணர்ந்துக்கிற மாதிரி விஷயத்தினால ஷேர் பண்ணுவாங்க. அந்த இஸ்லாம்ன்ற மார்க்கத்தில் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறதுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவு எவ்வளோ ஒரு விசாலமானதுன்னு சொல்லி வெளிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துங்களை, இந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயத்துங்களை ஜாதி மத பேதம் என்று எல்லாத்துலையும் ஷேர் பண்ணும்போது இந்த வெள்ளைக்காரர்கள் வந்து இப்படி சூழ்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது பிற்காலத்தில் தான் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ இதன் அடிப்படையில் இந்த முஸ்லீம்களிருந்து படித்தது தான் இந்த வெள்ளைக்காரர்கள். எந்த அளவுக்குன்னு கேட்டால், இன்றைக்கு உலக அளவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா நாட்டிலையுமே, அதாவது தமிழ் பேசக்கூடியவர்கள், சிங்களம் பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து எங்களோட சொந்த பாஷையை வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாம் ஒரு படித்தவர்கள், இன்டலெக்சுவல் பீப்புள் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து காட்டிக்கிறதுக்கு அதிகமானவங்க எப்படின்னு கேட்டால், இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கலே அது வரும். எப்படின்னு கேட்டால், நாங்கள் தமிழ் பேசும்போதோ சிங்களம் பேசும்போதோ இல்லாட்டி இந்த ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து பூத்துவோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து எங்களுக்கு என்ன விளங்கிறோம் அப்படின்னு கேட்டால், இவர் கொஞ்சம் படித்தவர், ஒரு கலசை நாங்கள் வந்து பேசுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் அன்றைக்கு
வெள்ளக்காரர்கள் வந்து முஸ்லீம்கள் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு போயிட்டு வெள்ளக்கார நாட்டுகளில் யூரோப் கண்ட்ரியில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அவங்களோட நேபர்ஸோட சரி ரிலேட்டிவ்ஸோட சரி இந்த மாதிரி இங்கிலீஷ் வந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அதுக்கு இடையில அரபு வார்த்தைகளை வந்து இவங்க வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து பேசுவாங்க. அப்பதான் அது ஒரு அந்த வெள்ளாக்காரனுக்கு வந்து ஒரு கலசா இருக்கும். அப்ப அந்த அங்கே கூடிய வெள்ளாக்காரன் என்ன நினைப்பான்னு கேட்டா, இந்த மனிதர் அரபு நாட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி மேற்கல்வி வந்து படிச்சுட்டு வந்திருக்கிறாரு, ஸோ இவர் ஒரு இன்டெலக்சுவல் பர்சன் சொல்லி அந்த ஒரு சொசைட்டில அந்த ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் தான் என்ன நினைச்சுன்னு கேட்டா, பின்னுக்கு அந்த கல்வை தெரிஞ்சு கட்டணும்ன்ற மாதிரி அதுக்கு கலீஃபாக்களுடைய வந்து மிக பயங்கரமான குற்ற செயல்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்த சமுதாயம் சொல்ல போனா இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல இந்த ஸ்ட்ரீட் லேம்ப்னு சொல்லி இருக்குது இல்லையா, இதுக்கு ஆரம்பத்தை வந்து தொடக்கி வச்சதே வந்து முஸ்லீம்கள் தான். ஸ்ட்ரீட் லேம்ப்னு சொன்னாலே இந்த முஸ்லீம்கள் தான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உதாரணம் சொல்ல போனால் பெரிய பெரிய சிட்டிகளில் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த கோர்னரில் வந்து ட்ராஷ் கேன்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க, டஸ்ட்பின் வச்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருன்னு கேட்டால் முஸ்லீம்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தது தான் இந்த உலகத்துக்கு. இந்த மாதிரி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அவ்வளோ விஷயங்கள் எக்கச்சக்கமான இன்வென்ட்டை சீக்கிறாங்க இஸ்லாமிய உலகத்தில். ஆனால் இன்றைக்கு வந்து இந்த வெள்ளக்காரங்க இவங்களோட சக்தி மேலோங்கிறதுக்கு போகிறோம் அதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டுருச்சு. அவங்க என்னென்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்ப புள்ளி வச்சாங்களோ அதை கண்டுபிடிச்சிட்டு வெள்ளக்காரங்க தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரட்டு கௌரவம் வந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு மேலோங்கி இந்த சமுதாயம், இந்த வெள்ளாக்காரர்கள் எல்லாமே எங்கள்கிட்ட தான் போயிட்டு படிச்சுக்கிட்டாங்க. அப்படின்னு இந்த சமுதாயம் இன்றைக்கு வந்து எங்களுக்கு பார்க்க மேலோங்கி நிலைமை லீக்குதுன்னு சொல்லி ஒரு கவலையில இந்த 1526 இந்த உஸ்மானிய கிலாஃபத்து ஹலீஃபா வாழ்ந்த சுலைமான் அப்படின்னு சொல்றவரு எனக்கு கிடைச்சிக்கிற இந்த பதவி வந்து நான் துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாது, மற்றவங்கள மாதிரி நானும் சுகபோகமா இருந்திடக்கூடாது. இஸ்லாத்தின் அடிப்படையில் பதவி என்று சொல்றது அது ஒரு அது ஒரு சுகம் இல்லை. அதன் அடிப்படையில் அல்லாஹ் வந்து இந்த சமுதாயத்தை வந்து எனக்கு கையில் ஒப்படைச்சிக்கிறான். ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நிதியை வந்து வச்சுக்கிறான். ஸோ இந்த வாழ்க்கை நிதியை வந்து நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணினு சொன்னா தான் மறுக்கா இது ஒரு வளர்ச்சி அடைஞ்ச சமுதாயமா வந்து எழும்பி நிற்கும். அப்படின்ற அடிப்படையில் இந்த நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி அப்பாசிட் ஆட்சி காலத்தில் அந்த மங்கோலியர்கள் வந்து முஸ்லீம்கள் சார்ந்த அனைத்து துறை சார்ந்த இந்த புஸ்தகங்கள் எல்லாத்தையும் வந்து பத்து வச்சாங்க இல்லையா. அதனால என்னன்னு கேட்டா கிட்டத்தட்ட வருஷக்கணக்கான 100, 200, 300, 500, 600 வருஷக்கணக்கான இந்த சட்ட திட்டங்கள், அதாவது இந்த லா அண்ட் ஆர்டர் சம்பந்தமான சட்ட திட்டங்கள் ஆகிக்கட்டும், இல்லாட்டி எஜுகேஷன் ரீதியான சட்ட திட்டங்கள் ஆகிக்கட்டும், எல்லாமே வந்து 500, 600 வருஷத்துக்கு முந்தி எப்படி செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே தான் இந்த 1526 இந்த சுலைமான் அவங்க வந்து ஹலீஃபா வரும்போது அதே சட்ட திட்டங்களை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சரியா? இப்போ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி புஸ்தகங்கள் எரிச்சதுனால இதை அப்டேட் பண்ண இல்லாத ஒரு நிலைமையில வந்து அங்கேயே கூடிய உலமாக்கள் வந்து மிச்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வந்து ஒரு தேக்க நிலை வந்து இந்த முஸ்லீம்களுக்கு வந்து ஏற்படுச்சு. ஏன்னு கேட்டா, இந்த சட்டத்துறை சார்ந்த அனைத்து விஷயங்களா இருந்தாலும் சரி, இல்லாட்டி இந்த குர்ஆன் அப்படி சொல்லிக்குதே, இந்த குர்ஆன்ல வந்து 100க்கு கிட்டத்தட்ட 20-25% வந்து அல்லாஹ் வந்து வணக்க வழிபாடு சம்பந்தமான விஷயங்களை தான் வந்து அல்லாஹ் வந்து பேசுறான். இதுல வந்து எங்களுக்கு அப்டேட் தேவைப்படாது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் லோஹருக்கு 4 ரக்காயத் தான், லோஹா அழிய வரைக்கும் லோஹருக்கு 4 ரக்காயத் தான். இன்றைக்கு நாங்க வளர்ச்சி அடைஞ்ச நாடுன்னு சொல்லிட்டு எனக்கு லோஹருக்கு 2 ரக்காயத் வந்து ஆக்கியது நாங்கள் பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது சார்ந்த விஷயங்கள்ல, இந்த இபாதத் ரீதியான விஷயங்கள்ல எங்களுக்கு அப்டேட் பண்ணணுன்ற ஒரு அவசியம் வராது. ஆனா குர்ஆன்ல மீதிக்கக்கூடிய கிட்டத்தட்ட 75% விஷயங்கள் அல்லாஹ் வாழ்க்கை துறையை பத்தி தான் வந்து அல்லாஹ் பேசுறான். ஆனா இந்த வாழ்க்கை துறை அப்படின்னு பார்க்கும்போது அதுல மிக முக்கியமான ஒரு பங்கு தான் அரசியல் சார்ந்த விஷயங்கள். மனுஷனுடைய வாழ்க்கையில அரசியல் சார்ந்த விஷயங்கள் ஆகிக்கட்டும், எஜுகேஷன் ஆகிக்கட்டும், புதிய நவீன கண்டுபிடிப்புகள் ஆகிக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அரசியல்ன்றது தேவை. ஸோ அதன் அடிப்படையில் அந்த 75% இருக்குது இல்லையா, இது வந்து மனுஷன் வந்து மரம் இல்லை, என் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போவான். வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகும்போது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வாழ்க்கை ரீதியான துறைகள் குர்ஆன்ல கட்டுத்தந்திக்கிற மாதிரி அதை அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று வரும். அப்ப அதை அப்டேட் பண்றதுக்கு இஸ்லாம் வந்து காட்டி கொடுத்திக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் தான் இஜ்திஹாத் அப்படி சொல்லக்கூடிய அந்த முறை. இப்ப வெறுமையா குர்ஆன் சொன்னா சொல்லி கொண்டிருக்கிறவங்களுக்கு அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வெறுமையா குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய இந்த உலமாக்கள் நீங்க இன்னும் இப்படி கேட்டு பாருங்க, நீங்க கடைசியா இஜ்திஹாத் எது சம்பந்தமா பண்ணின ஒரு விஷயத்தை காட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா அவங்க வெள்ளக்காரங்கள்ட்ட வந்து ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வந்து மாட்டிக்கிறாங்க. அதை நான் கடைசிக்கு சொல்றேன். ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த இஜ்திஹாத்னு சொல்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ இதன் அடிப்படையில் இது எல்லாமே உணர்ந்த இந்த சுலைமான் அப்படி சொல்லக்கூடிய இந்த ஹலீஃபா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில தேவையான அனைத்து துறையிலையுமே ஒரு அரசாங்கம் ரன் ஆகுறதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி அனைத்து பொலிட்டிக்கல் ரீதியான துறையிலையுமே இவங்க வந்து இஜ்திஹாத் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் ரீஃப்ரெஷ் பண்றாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் கட்டுத்தந்தியக்கூடிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வேறு பண்ணும்போது இவரோட முயற்சியில என்ன நடக்குதுன்னு கேட்டா,
இந்த முஸ்லிம்களுக்கு பார்க்க மிகவும் வளர்ச்சி அடைஞ்ச இந்த வெள்ளைக்காரர்கள் அவர்களுடைய சமநிலைக்கு முஸ்லிம்கள் வந்து எழுச்சி பெற்று வார நிலையை வந்து அந்த வெள்ளைக்காரர்கள் பார்த்து சுலைமான் நபி சொல்லக்கூடிய இந்த கலிஃபாவை பார்த்து அவங்களே வந்து மிரண்டு போறாங்க. அவர் வந்து அந்த அரசியலை வந்து அந்த என்ன சொல்றது செயற்பாடு அந்த நடைமுறையை கொண்டு வந்த சில விஷயங்கள் இருக்குது இல்லையா, அந்த சில விஷயங்களை வந்து அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணி இன்றைக்கு அவங்க வச்சிருக்காங்க வெள்ளைக்காரர்கள். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி நோக்கி ஒரு வளர்ச்சியான இந்த பாதையை நோக்கி வந்து இவர் போனாரு. ஆனா இதுதான் ஒரு நல்ல மோமீன், ஒரு நல்ல தலைவருடைய ஒரு கடமை உணர்ச்சி, அல்லாவுக்கு பயந்து அல்லாட பொருத்தத்தை நாங்க நாடி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க செய்வாங்க. என்னன்னு கேட்டா, நான் வாழக்கூடிய காலகட்டத்துக்கு மட்டும் இல்ல, இந்த முஸ்லீம் சமுதாயம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின இந்த மார்க்கம் எதிர்காலத்திலையும் அல்லாட மார்க்கம் எவ்வளோ ஒரு பெரிய மார்க்கம், இதுல எவ்வளவு வளர்ச்சி நோக்கி பாதைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுல விசாலத்தன்மையை வந்து காட்டுறதுக்கு இது என்னோட வந்து முடிஞ்சிடக்கூடாது. எதிர்காலத்துல நான் இன்றைக்கு இஜ்திஹாத் பண்றதுக்கு புதிய புதிய சட்டங்களை காலத்துக்கு ஏத்த மாதிரி உருவாக்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ எதிர்காலத்தில் இந்த மாதிரி கஷ்டப்படாமிக்கிறதுக்கு நாங்க ஒரு வேலையை செய்யணும். இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் உண்மைக்குமே இந்த உலகத்துல நலவை நாடக்கூடிய மார்க்கம். அது எப்படி நலவை நாடுது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கே காட்டணும். அப்ப நாங்க மேலோங்கி நாங்க ஈக்கணும். அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு மஷூராவின் அடிப்படையில் இவர் ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டா, நாங்க வந்து இப்ப இன்றைக்கு நாங்க உலகத்துல வந்து பாக்குறோம் இல்லையா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் சொல்லிட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றணும்னு சொல்லிட்டு நாங்க என்ன செய்வோம்னு கேட்டா, கலிமா தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இவ்வளவு தான். இது குர்ஆன்ல எல்லாம் சொல்றானா இல்ல, ஆனா ஹதீஸ்ல வந்து இருக்குது. அப்ப குர்ஆன்ல என்ன சொல்றான், அப்ப அது முக்கியம் இல்லையா? முக்கியமா இல்லையான்னு பார்த்தா நிச்சயமா குர்ஆன்ல சொல்றது முக்கியம் தான். அதன் அடிப்படையில கலிமா தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இபாதத் ரீதியான விஷயம் ஒரு மனிதனுக்கு தேவை. அது கட்டாயம் அல்லாஹ்வோட வந்து எனக்கு டிரெக்ட் கனெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதுல எந்த ஒரு மாற்று கதையுமே இல்லை. அது மிக முக்கியமான விஷயம் தான். அது ஒரு மனுஷன் வந்து எங்களுக்கு நாங்க மூச்சு இழுத்து விட்டுற மாதிரி தான். அது நாங்க வந்து அதுல வந்து எப்பயுமே வந்து நாங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒருத்தர் கட்டாயம் செய்யணும். ஆனா மார்க்கம் அல்லாட இந்த அழகான மார்க்கம் வந்து மேலோங்கணும், குர்ஆனை நிலைநாட்டணும்னு சொன்னா சோ இந்த மாதிரி கலீஃபாக்கள் வந்து கட்டாயம் தலைவர்கள் வந்து வேலை செய்யணும் இல்லையா? சோ அதன் அடிப்படையில் இது இப்ப மட்டும் இருக்கக்கூடாது, எதிர்காலத்திலே வந்து எங்களுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு இவர் ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறார். என்னன்னு கேட்டா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிகாட்டுதலின் படி வெறும் தொழுகிறது மட்டுமெல்லாம் இல்ல, இந்த மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுன்னாவின் படி ஒரு பள்ளி ஒன்று நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டு தந்த மாதிரி ஒரு பள்ளியை வந்து கட்டுறாரு அவர். அந்த பள்ளி எப்படின்னு கேட்டா, உண்மைக்குமே இந்த இடத்துல நாங்கள் ஒரு விஷயம் வந்து யோசிச்சு பார்க்கணும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டின பள்ளி அப்படின்னு கேட்டா, உண்மையான மார்க்கத்தை வந்து மேலோங்கிறதுக்கும் ஒரு நல்ல எல்லா துறையிலையுமே தேர்ச்சி பெற்ற ஒரு சமுதாயம் வந்து உருவாக்குறதுக்கான அது ஒரு பள்ளியா வந்து இருக்கும். சரியா? ஆனா இன்றைக்கு வெள்ளக்காரர்களோட சூழ்ச்சி காரணமா உலகத்துல பல இடத்துங்கள்ல இன்றைக்கு கூடிய பள்ளிகள் என்ன அப்படின்னு கேட்டா, அது வந்து ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்குன்னு சொல்லி வைங்களே. சரியா? அதை பத்தி நான் பேச விரும்பல, அது சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கு. சரியா? சோ அதன் அடிப்படையில முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டின பள்ளி மாதிரி கட்டணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு பள்ளியை வந்து கட்டுறாரு. என்ன பள்ளி அப்படின்னு கேட்டா, அந்த பள்ளியில வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளானை போட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி தேக்க நிலைமை இனி பின்தங்கிய நிலைமை இந்த சமுதாயத்துக்கு வந்து உருவாகிடக்கூடாது. குர்ஆன் மேலோங்கிய நிலைமையில் இருக்கணும் அவரோட நோக்கம். அப்ப இந்த சமுதாயம் வந்து மேலோங்கிய நிலைமையில் இருக்கணும். அப்ப அதுக்கு அறிவு தேவை, அப்ப அதுக்கு எடுகேஷன் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கற்ற பள்ளியில என்னென்ன ஈக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை வந்து போட்டாரு. அதை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா வந்து ஃபாலோ பண்றாரு. அதுல மிக முக்கியமா தொழுறதுக்கு அந்த உது செய்யறதுக்கு அந்த இடங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு பள்ளின்னு சொன்னா. அதை தொடர்ந்து இவ்வளவு தான் எங்களுக்கு தெரிஞ்ச பள்ளி. ஆனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டின பள்ளி அது மாதிரி இவர் காப்பி பண்ணி செய்யறாரு. அதுல என்ன நைக்கின்னு கேட்டா, மிக மிக முக்கியமா இந்த குர்ஆன் ரிலேட்டடான, இந்த ஹதீஸ் ரிலேட்டடான, அது மட்டும் இல்லாம மருத்துவம் ரீதியான புஸ்தகங்கள் பொக்கிஷங்களா இருந்துச்சு முஸ்லீம் உலகத்துல. சோ அந்த மாதிரி இந்த நவீன கண்டுபிடிப்புகள், அறிவியல் சார்ந்த விஷயம், எஜுகேஷன் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமா ஒரு மிக சிறந்த ஒரு லைப்ரரி வந்து அந்த பள்ளியில வந்து வைக்கிறார். அது மட்டும் இல்லாம சிறுவர்களுக்கான ஒரு எஜுகேஷனல் சென்டர் வந்து அந்த பள்ளியில வந்து வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு மதரசா வந்து வைக்கிறாரு. சரியா? அதாவது இல்லாட்டி ஒரு ஹை ஸ்டடீஸ்க்கான ஒரு எஜுகேஷனல் சென்டரை வந்து அந்த யூனிவர்சிட்டியில வந்து அந்த பள்ளியில வந்து வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து ஒரு யூனிவர்சிட்டியும் வந்து அதுல வைக்கிறாரு. சரியா? அது மட்டும் இல்லாம இன்னும் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு யூனிவர்சிட்டியை தொடர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கணும் அந்த பள்ளியில. அந்த பள்ளிகளுக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு மருத்துவ கல்லூரியை வச்சு அவர் வந்து அந்த பள்ளியை வந்து கட்டுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பொது குளியல் அறை, இது மிக முக்கியமா வந்து அந்த காலத்துல வந்து தேவை. அதே மட்டும் தான் இந்த வழிபோக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான தங்குமிடம், அதாவது இந்த குளிக்கிறதுக்கான இடமா இருக்கட்டும், வழிபோக்கர்களாக இந்த தங்குறதுக்கான இந்த இடமா இருக்கட்டும், இதை வந்து முஸ்லீம்கள் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த மனிதர்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. சரியா? ஆனா இது மனுஷத்தன்மையின் அடிப்படையில் தான் வந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து வேலை செய்வாங்க, இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துக்காக. ஆனா வெள்ளக்காரர்கள் இது என்ன செஞ்சாங்க, எல்லாமே சல்லி சம்பாதிக்கணுன்ற அடிப்படையில் அவங்க பார்த்தாங்க. சோ இந்த குளியல் அறையா இருக்கட்டும், வழிபோக்கருக்காக தங்குறதுக்கு அந்த இடம் வசதி எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க இல்லையா ஃப்ரீயா, இதைத்தான் வந்து இன்றைக்கு நவீன ஹோட்டல் அப்படின்னு சொல்லி செஞ்சு அதுல ஸ்விமிங் பூல் வந்து வச்சிருக்காங்க, அதை சல்லி சம்பாதிச்சு இருக்காங்க.
இதுதான் மேற்கத்திய உலகம். இது வந்து நாங்கள் வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருந்தாலும் முஸ்லீம் ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்த இந்த சமுதாயம் இன்னைக்கு வந்து இப்படி ஆகி போச்சு. மிக சோகமான ஒரு கதை. ஸோ இதன் அடிப்படையில் அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னாயின் அடிப்படையில் அவங்க கட்டின பள்ளியில் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பட்டியல் போட்டு இது மாதிரி செஞ்சாங்க. அந்த பள்ளியுடைய பேர் தான் மஸ்ஜித் சுலைமான் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த பள்ளின்னு சொன்னா நாங்க வந்து ஒரு தொழுவத்துக்கான ஒரு இடமா மட்டும் பார்ப்போம். ஒரு நாளைக்கு 24 ஹவர்ல 2 ஹவர் பள்ளி பிஸியா இருக்கும், மீதி 22 ஹவர் வந்து எம்டியா வந்திருக்கும் இல்லையா. ஆனா இதுதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டு தந்த பள்ளி. இந்த பள்ளி எப்படின்னு கேட்டா ஒரு கம்யூனிட்டிக்கான ஒரு சென்டரா வந்திருக்கும். ஒரு மனிதன் பிறக்கல இருந்து சாகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் தரக்கூடிய இடம் வந்து பள்ளியா வந்து இருந்துச்சு. சரியா, இதுதான் அந்த கம்யூனிட்டி சென்டர், அது ஒரு பள்ளியா வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த மாதிரி ஒரு பள்ளியை வந்து கட்டுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி சமுதாயம் வந்து தேக்க நிலை ஏற்படாம இவங்க மேலோங்கின மிகப்பெரிய புத்திஜீவிகளை வந்து வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகத்தான். இந்த மாதிரி ஒரு மஸ்ஜித் இந்த மாதிரி ஒரு பள்ளியை வந்து கட்டினு சொன்னா அதை லீட் பண்றதுக்கு ஒரு ஆலிம் ஒன்று வேணுமே. அப்ப அதன் அடிப்படையில எந்த மாதிரி ஒரு ஆலிம் எடுத்து போடணுன்ற ஒரு பிரச்சனை வரும் இல்லையா. சோ அந்த ஹலீஃபா அப்படி சொல்லக்கூடிய சுலைமான் அவர் ஒரு கட்டளை போட்டாரு. அந்த ஆலிம்னு சொல்றவர் இந்த பள்ளிக்கு வாரவருக்கான என்னென்ன குவாலிஃபிகேஷன் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மிக முக்கியமான விஷயம். சரியா, வெறுமே குரானை வந்து படிச்சுட்டு வரது மட்டும் இல்ல, சில ஹதீஸ் கலைன்னு சொல்லிட்டு அதில் தெரிஞ்சுட்டு வரது மட்டும் இல்ல, அவர் போட்டாரு ஒரு ஆலிம் கீக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டா அவர் போடுற குவாலிஃபிகேஷன் மாதிரி ஒரு ஆலிம் இருந்தா தான் இந்த முஸ்லீம் சமுதாயம் எதிர்காலத்தில் எழுச்சி நோக்கி போகணும்னு சொன்னா மார்க்க ரீதியா என்ன செய்யணும், எங்களுக்கு எதிரிகள்னு சொன்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அப்ப நாங்க எப்படி டெவலப் ஆகணும், இதெல்லாம் தெரியாதனால தான் உஸ்மானிய கிலாஃபத்துல கடைசி கலீஃபாவுக்கு 1924 விரட்டி அடிக்கப்பட்டுச்சு, மிகப்பெரிய அடி விழுந்துச்சு ஒரு அப்டேட் இல்லாம. ஸோ இதெல்லாம் யோசிச்சு இவர் ஒரு ஆலியம் ஆகிக்கணும்னு சொன்னா அவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் நிற்கணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் ஒன்று போட்டாரு. அதன் அடிப்படையில் அந்த ஆலிம் கீழக்கூடிய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு அவர் பார்க்கும்போது முக்கியமா குர்ஆன் ஹதீஸ் ரிலேட்டடான ஆழ்ந்த புலமை ஒன்று இருக்கணும். நல்லா அதை பத்தின ஒரு பிரிச்சு மேயக்கூடிய ஒரு டேலண்ட் உள்ள நபர் அந்த ஆலிம் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில வழிதாராமிக்க பட்டு பிடிக்க சொன்னது இந்த குர்ஆனும் ஹதீஸும் மட்டும் இல்ல, முகமது நபி சொல்லிட்டு போறாங்க குலஃபாய் ராஷிதீன்கள் வேணும், அஹ்லுல் பைத் வேணும், இந்த முக்கியமா இந்த இஜ்திஹாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து மிக முக்கியமான சமுதாயத்துக்கு வந்து வேணும். வாழ்க்கையில நாங்க வழி தவற அமைக்கிறதுக்கு, நாங்க நேர்வழி பெறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தேவை இல்லையா. ஸோ இதன் அடிப்படையில் குர்ஆன் சுன்னா இந்த அஹல் பைத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், அதே மாதிரி இந்த குலஃபாய் ராஷிதீன்களை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், இந்த மாதிரி அந்த கெப்பாசிட்டி வந்து அவருக்கு ஈக்கணும். அதே மாதிரி இஜ்திஹாத் பண்றதுல ஒரு மிகவும் ஒரு ஆற்றல் பெற்றவராக வந்து இருக்கணும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவு ஒரு ஆரம்பிக்கக்கூடியது. இது கட்டாயமா வந்து தேவை. ஒருத்தருக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த விஷயம் தேவைப்படுதல்னு சொன்னா, இஜ்திஹாத் பண்றது தேவைப்படலன்னு சொன்னா அவர் ஒரு மிகப்பெரிய நாங்கள் ஒரு பின்தங்கின சமூகத்தில் ஈக்கிறோம், அதுதான் அதோடைய அர்த்தம். சரியா, அதே மாதிரி முன் சென்ற வேதங்களை பத்தின நல்ல ஒரு அறிவு இருக்கணும். அதாவது உதாரணத்துக்கு இஞ்சில், தௌராத் இந்த மாதிரி வேதங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறது வந்து மிகவே முக்கியம். சரி, அது தெரியாதனால தான் இன்னைக்கு வந்து உலகத்தில் இப்ப இஸ்ரேல வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க, என்னமோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஆனா அதிகமானவர்களுக்கு என்ன செய்யறாங்கன்னே தெரியாது. எனக்கு கேட்டால் இதை பத்தின ஒரு அறிவு ஒன்று சரியா இல்லை. அந்த மாதிரி ஒரு அறிவு வந்து அந்த ஆலிமுக்கு வந்து ஈக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் அதே தோணு சொல்றாரு இவருக்கு என்னென்ன பாஷை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பணித்தான் ஒரு ஆலிமுக்கு, ஒரு லீடருக்கு மிக முக்கியமான பணி. இன்றைக்கு வந்து பயான் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எக்கச்சக்கமான உலமாக்கள்னு சொல்றாங்க. ஆனா எங்களோட முஸ்லீம்கள் வந்து எடுக்கக்கூடியவர்கள் வந்து வேற வேற பாஷையில வந்து பேசுறாங்க. இந்த இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுறாங்க, ஆனா என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. மேற்கத்திய உலகத்துல முஸ்லீம்களுக்கு எதிராக இனப்படுகொலை பண்ணி கொண்டு அவங்க என்னென்னமோ பேசி கொண்டிருக்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்ப கிட்டத்துல கூட இவர் சொன்னாரு, டொனால்ட் ட்ரம்ப் முஸ்லீம்களுக்கு ஒரு அறிக்கை ஒன்று ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு. சொல்லாம என்னன்னு கேட்டா ஒரு தீய சக்தி எழுச்சி பெற்று கொண்டு வருது, அதை நசிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு வந்து அவர் சொன்னார்.
ஆனா இது எங்க உலமாக்களுக்கு தான் தெரியாது அவர் என்ன சொன்னான்னு சொல்லி, சாதாரண நபர்களுக்கு நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில அந்த ஆலிமுக்கு என்ன பாஷை அவர் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி அவரோட விஷயத்த சொல்லிக்கிறாரு. அது என்னென்ன பாஷை அப்படின்னு கேட்டா, முக்கியமா பாரசீகம், அரபு, டர்க்கிஷ் மொழி தெரிஞ்சிக்கணும், அதோட சேர்த்து இந்த லத்தீன் மற்றும் ஹீப்ரூ மொழி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தை இவர் வைக்கிறாரு. அந்த ஆலிம்க்கு கூடிய குவாலிஃபிகேஷன்ல அவர் எட் பண்றதுல இதோடு முடிக்கல. அதை தொடர்ந்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் எட் பண்றாரு. என்னன்னு கேட்டா, அவர் எஜுகேஷனல் ரீதியா அவர் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சிக்கணும், அது மட்டும் இல்லாமல் பிசிக்ஸ் தெரிஞ்சிக்கணும், கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிக்கணும், உலகத்தில் நடக்கக்கூடிய சட்டங்களை பத்தின ஒரு நல்ல விழிப்புணர்வு அவர் கீக்கணும், அது மட்டும் இல்லாம வானியல் ரீதியான அறிவு அவர் கீக்கணும் சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்தை அவர் எட் பண்றாரு. ஒரு ஆலிம் கீழக்கூடிய அந்த பள்ளிக்கு வரக்கூடிய ஆலிம் கீழக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ இதை கேட்டோன்னே அங்கே கூடிய உலமாக்கள், அங்கே கூடிய ஆலிம்கள் பயப்படுறாங்க. இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனோட எங்களுக்கு எத்தனை பேர் தான் தேட கிடைக்கும், யாருமே கிடைக்க மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது, அதுக்கான ஒரு முன்முயற்சி தான் அந்த பள்ளியில அவங்க கட்டின யூனிவர்சிட்டி. அதே மாதிரி இந்த சுலைமான் கானூனி அப்படின்னு சொல்லக்கூடியவர், இந்த இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் வடிவமைக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நெறி இது இல்லையா, எங்க இந்தியாவில் கருப்பையா கூட ஒரு புக் ஒன்று எழுதிருக்கிறாரு. என்னது? அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமுதாயம். அது என்னது? வெறுமையா பள்ளிக்கு போவாங்க, நோம்பு மாசம் வந்தா கஞ்சி குடிப்பாங்க, இதுதான் அந்த அழகிய சமுதாயம் பார்த்தா இல்ல. இந்த மாதிரி வணக்க வழிபாடு சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் இல்ல, வாழ்க்கை வழிபாடு சம்பந்தமான விஷயங்களையும் எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்ட வைக்க வேண்டிய சமுதாயம் தான் இது. அதன் அடிப்படை குர்ஆனின் அடிப்படையில் வாழ்ந்தன்னு சொன்னா தான் இது உண்மைக்குமே அல்லாஹ் வடிவமைத்த ஒரு அழகிய சமுதாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி விளங்கி கருப்பை புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. அதை விளங்கின இந்த சுலைமான் காரூனின்ற மாதிரி உண்மையான நல்ல லீடர்ஸ்மார்கள் ஒரு ஃபியூச்சர் அம்பிஷனை நோக்கி, அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷனை நோக்கி, எதிர்காலத்தில் இந்த சமுதாயம் இப்படி வளர்ச்சி அடைஞ்ச சமுதாயமா ஈக்கணும், இந்த மாதிரி ஒரு முடங்கி போற சமுதாயமா ஈக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி அவங்க செஞ்ச பல வேலைகள்ல ஒரு முக்கியமான ஒரு வேலை தான் அவங்க காட்டின இந்த மஸ்ஜித். ஸோ இந்த மாதிரி வேலைகள் செய்யுமாறு எங்களோட தலைவர்கள்ட்டே நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே தொடர்ந்து இவர் கிட்டத்தட்ட ஒரு 45-46 வருஷம் இவர் ஆட்சியில் நிற்கிறாரு. அந்த நின்ற காலப்பகுதியில் இவர் செஞ்ச வேலையில இது ஒன்றுதான். அந்த மாதிரி இன்னும் பல வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க. மேற்கத்திய உலகம் இவர்கிட்ட காப்பி பேஸ்ட் பண்ற அளவுக்கு இவர் ஒரு மிக சிறந்த வேலையில செஞ்சிருக்கிறாரு. அது மாதிரி இந்த 45-46 வருஷம் இவர் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய செஞ்ச வேலைகள் இந்த சமுதாயத்துக்காக மிகவும் பெருசு. தேடி பாருங்க. சொல்ல போனா இந்த சட்டத்துறைகள் புதிதாக்கப்பட்டுச்சு, அது மட்டும் இல்லாம இந்த ராணுவத்தை விரிவாக்கப்பட்டுச்சு, எல்லைகள் விரிவாக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் எஜுகேஷனல் ரீதியா வெரி இன்டலெக்சுவல் ஒரு கம்யூனிட்டி உருவாக்குறதுக்கான அந்த வாய்ப்புகளை அந்த கதவுகளை மூடப்பட்டிருந்துச்சு, அதை திறந்து கொடுத்தாரு. இந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு கொண்டு ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான அவர் வேலையை செஞ்சு லீடர்ஸ்டா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே முன்மாதிரியா இருந்து வாழ்ந்துட்டு போன ஒரு நபர் தான் இந்த சுலைமான் காரூனி அப்படின்னு சொல்லக்கூடியவர். சோ இதை வெள்ளக்காரவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. சோ இதை தொடர்ந்து ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இதெல்லாம் பார்த்த வெள்ளக்காரர்கள் ஒரு காலகட்டத்தில் அவங்க தேவைப்பட்டுச்சு இந்த ஹிலாஃபத் அப்படின்னு சொல்றதை இல்லாமாக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க பல வேலையில் பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணி நிற்கக்கூடிய காலத்தில் உஸ்மானிய கிலாஃபத்துக்கு எதிராக இந்த கிலாஃபத் இல்லாமக்கிறதுக்கான பல வேலைகள் செஞ்சாங்க. அப்ப அந்த கிலாஃபத்தை இல்லாமக்கிறது அவங்களுக்கு மிகவும் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வளர்ச்சி அடையணும், உலகத்தை ஆட்சி பண்ணணும். அதுக்கு தடையா இந்த ஒரே ஒரு பிரச்சனை இந்த உஸ்மானிய கிலாஃபத்து மட்டும்தான். அப்ப இந்த கிலாஃபத் இல்லாமக்கிறதுக்கு அவங்க செஞ்ச வேலை என்னன்னு கேட்டா, இதை ஃபைட் பண்ணி இல்லாம கேளா. ஏன்னா இவங்க மிகவும் பெரிய ஒரு நம்பர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, இவங்களோட டிரெக்டா ஃபைட் பண்ண இயலாம். அப்ப என்ன செய்யணும்? இந்த சமுதாயத்துக்குள்ள ஒரு சமுதாயம் ஒரு ஜமாத்தா வந்திக்குது, இந்த சமுதாயத்துக்குள்ள கருத்து முரண்பாடு ஏற்படுற வேலை நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு செய்வோம்னு சொல்லிதான் இந்த வஹாபிசம் மாதிரி ஐடியாலஜி உள்ளுக்கு புகுத்தினாங்க. சரியா? முகமது இப்னு அப்துல் வஹாப் அப்படி சொல்லக்கூடியவரை ஒரு கேடயமா வெள்ளக்காரர்கள் யூஸ் பண்ணி உலகத்துக்கு அவர் ஒரு மிகப்பெரிய புரட்சிக்காரன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லி ஏதோ மக்களை ஏமாற்றி வச்சிருக்காங்க. இப்ப அதுல பாருங்க, அந்த வஹாபிசம் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி கருத்து வேறுபாடு. அது எங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 1300 நுஸ்ரான் பின் ரஹிமுல்லா அவர் கூட சொல்றாரு, அந்த 1300 முந்தி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆலிம் சரி, எந்த ஒரு உலமாவும் சரி, இல்லாட்டி எந்த ஒரு இமாமா இருந்தாலும் சரி, இந்த தராபியாவுக்கு 20 ரக்காயத்துக்கு குறைஞ்சது தொலை வச்சது, இல்லாட்டி 8 ரக்காயத்தோ 11 ரக்காயத்தோ தொலை வச்சதா, இல்லாட்டி பயான் பண்ணினதா, எங்கேயாவது ஒரு ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியும், அந்த நுஸ்ரான் பின்னணி கூட சொல்லுவாரு, தராவீஹ்னு சொன்னாலே அது குறைஞ்சது 16 ஈக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் எல்லாமே 20 + 3 இதுதான் உண்மையான தராவீஹ்னு சொல்லுவாரு. ஸோ இதன் அடிப்படையில் சமுதாயத்துக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு வந்துச்சு. அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த குனூத் ஓதுற விஷயமா இருக்கட்டும். இந்த குனூத் ஓதுற விஷயத்துல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, எல்லாருமே ஒரே மாதிரி சமுதாயம் ஒரு ஜமாத்துக்கு கீழே ஒரு தலைமத்துக்கு கீழே கட்டுப்பட்டு கொண்டிருக்குது. இந்த சமுதாயத்துக்குள்ள கருத்து முரண்பாடு ஏற்படுன்னு சொன்ன என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, முகமது நபி இதே நுஸ்ரான் பின் நூரி அவங்களே சொல்றாங்க என்னன்னு கேட்டா, ரஹிமஹுல்லா அவங்களே சொல்றாங்க, இந்த குனூத் ஓதி கொண்டிருக்கும் போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் குனூத் ஓதுவாங்க, கொஞ்சம் நீட்டமா ஓதுவாங்க.
அதை பின்காலத்துல கொஞ்சம் சுருக்கி ஓதினாங்க, கொஞ்சம் சுருக்கமா ஓதினாங்க. ஆனா குனூத் ஓதுறதை வந்து நிப்பாட்டல. இதுதான் வந்து உண்மை. சோ அதன் அடிப்படையில இந்த குறைச்சி ஓதினாங்க இல்லையா, சுருக்கி ஓதினதை கொஞ்சம் காலமா ஓதினாங்கன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேஷன்ல வந்து அந்த மோமன் சொன்னாங்க இல்லையா, மிகப்பெரிய குழப்ப காலம் சொல்லிட்டு. ஸோ அந்த குழப்பத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி விஷயம் ஹதீஸ் புஸ்தகங்களை வந்து இடைசொருகுதல் பண்றது. ஸோ அந்த மாதிரி குறைச்சி ஓதினதை கொஞ்சம் காலம் ஓதினன்னு சொல்லி போட்டாங்க குனூத்தை. அப்படின்னு சொன்னா என்னது, கொஞ்ச நாள் ஓதிக்கிறாங்க, அதுக்கு போற ஓதல. அப்ப இப்ப இன்னைக்கு வஹாபியில் என்ன செய்யறாங்க, நாங்களாம் குனூத் ஓத மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்ட கோட்டில், அதாவது இந்த முஸ்லீம்கள் வழி கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போட்ட கோட்டில் இந்த வஹாபிகள் ஆகிக்கட்டும், இல்லாட்டி நாங்கெல்லாம் தௌஹீத் ஜமாத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய சொல்லி இந்த குறிக்கிறாங்க இல்லையா, இது மாதிரி இந்த மாதிரி பல ஜமாத்துகளை இந்த வஹாபிகள் மூலியமா அப்படி இல்லாட்டி இந்த வெள்ளக்காரர்கள் மூலியமா வந்து உருவாகிட்டு போனாங்க. அதுல மிக முக்கியமானது ஒன்று தான் இந்த வஹாபிசம், இந்த தௌஹீத் ஃபிர்கா அப்படின்னு சொல்றது. அது மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இபாதத்து ரீதியான விஷயத்துங்கள்ல வந்து மிகவும் ஒரு சாட்டிஸ்ஃபை, திருப்தியா வந்து இருப்பாங்க. அதாவது இந்த தாயத்து கட்டுறது, இந்த அமல் இபாதத்து ரீதியான விஷயங்கள், நாங்க வந்து மூட நம்பிக்கை வைக்க மாட்டோம், நாங்க சாஸ்திரம் பார்க்க மாட்டோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி சொல்லிட்டு நாங்க எல்லாம் சட்டப்படி நாங்க தான் தௌஹீத்ல வந்து கெத்தா இருக்கிறோம், எங்களுக்கு பார்க்க வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தௌஹீத்ல ஒரு போதையில வந்து இவங்க சுத்திட்டு இருப்பாங்க. சரியா? இப்ப இந்த விஷயங்கள்ல இவங்க எதை வந்து பேசுவாங்கன்னு கேட்டா, அந்த சுலைமான காரூனியார் வந்தார் இல்லையா, இப்ப அதுல வந்து அந்த என்னது இஜ்திஹாத் பண்ணி இல்லாத விஷயங்கள் இருந்துச்சு 175%. ஏன்னு கேட்டா அதனால தான் முஸ்லீம் சமுதாயம் பின்தங்கின சமுதாயம் இருந்துச்சு. ஆனா இந்த இபாதத் ரீதியான விஷயங்களுக்கு இந்த இஜ்திஹாதே தேவைப்படாது. சரியா? சோ அதன் அடிப்படையில அந்த இஜ்திஹாத் தேவைப்படாத அந்த விஷயம் வந்து அது எந்த நாளும் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கும். சரியா? சோ அந்த விஷயத்துங்கள்ல மட்டுமே தான் இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து வஹாபிசம் வந்து இந்த இபாதத் ரீதியான விஷயத்துல மட்டும் தான் நீங்க எல்லாம் கருத்து வேறுபாடு பண்ணி இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கணும், ஆளுக்கால் கந்திர் இருக்கா இல்லையா, ரொட்டி சுடணுமா இல்லையா, பராத் ரொட்டி சுடணுமா இல்லையா, இந்த மாதிரி விஷயத்துங்கெல்லாம் கருத்து வேறுபாடு வந்து இந்த நீங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும். ஆனா குர்ஆன்ல பேசக்கூடிய 75% விஷயங்களுக்கு தானே, அதெல்லாம் நீங்க என்னன்னு கூட பார்க்க கூடாது. மனிதன் வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நீங்க என்னன்னு பார்க்க கூடாது. அதுல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த சுன்னா, சொல், செயல், அங்கீகாரம், அதுல சிறுக்கு இருக்கா, வட்டி இருக்கா, பிதஅத் இருக்கா, இதெல்லாம் நீங்க எதுவுமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 75 விஷயத்தை வந்து புறக்கணிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வந்து உருவாக்குறது தான் வெள்ளக்காரர்கள் வந்து இந்த வஹாபிசம் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து உருவாக்கினான். சரியா? சோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகேடு அப்படின்னு சொல்ற சில ஜமாத்துல வந்து இந்த உஸ்மானிய கிலாஃபத்துக்கு போறோம் இந்த சமுதாயம் வந்து வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போனதுக்காக கிட்டத்தட்ட 5000 உளவாளிகளை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அனுப்பிச்சு. நல்லா முஸ்லீம் இலைய மாதிரி வெல் ட்ரெயின் ஆகி நல்ல அரபு படிச்சு, பார்சிய மொழி அவங்க படிச்சு, அதே மாதிரி துருக்கி மொழி படிச்சு, குர்ஆன் ஹதீஸ்ல நல்ல புலமை வாய்ந்த உளவாளிகளை வந்து தயாரிச்சு வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அனுப்பிச்சாங்க. அப்படி அனுப்பிடத்துல அதுல ஒரு உளவாளி தான் இந்த ஒலிவர் ஹம்பன் சொல்லக்கூடியவன் இந்த முகமது இப்னு அப்துல் வஹாப் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு முத்தாஹ் முறையில திருமணம் பண்ணி வச்சிருக்கான். எப்படி யாரை திருமணம் பண்ணி வச்சான்னு கேட்டா, பிரிட்டிஷ் ஆட்கள் வந்து அந்த உளவாளியில் அனுப்பும் போது பெண்களையும் அனுப்பினான். அந்த ஒரு பெண்ணை வந்து முஸ்லீம் பெண்ணுன்னு சொல்லிட்டு இந்த முகமது இப்னு அப்துல் வஹாபுக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்கான். இப்போ ஒரு உண்மைக்குமே ஒரு மூமின்னு சொன்னா இந்த எதிரிகள் இவ்வளவு பேரை வந்து வேட்டையாடும் போது இவருக்கு அடையாளம் காணாம இருக்காது. ஏன் கேட்டா மூமின்னு சொன்னா அறிவால் வந்து மேலோங்கினவர் ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாம இந்த வஹாபி இந்த ஐடியாலஜி வந்து வச்சு இவங்க செஞ்ச மிக முக்கியமான வேலை என்னன்னு கேட்டா, ஹலீஃபான்னு சொன்னா கஅபத்துல்லா கட்டுப்பாட்டில் வச்சுப்பாரு. அதை வச்சு ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தையும் வந்து இப்படின்றதுக்கு வந்து ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ அதன் அடிப்படையில் இந்த கஅபத்துல்லா எந்த ஒரு சூழ்நிலையுமே கலீஃபாவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப இன்னொரு பிரச்சனை வரும். அப்ப வெள்ளக்காரர்களோட கட்டுப்பாட்டில் இந்த கஅபத்துல்லாவை எடுத்தா முஸ்லீம்கள் பார்த்துக்கொண்டு சும்மா வைக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த மாதிரி குர்ஆன்ல வாழ்க்கை இந்த சார்ந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா, வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள் குர்ஆனின் வழிகாட்டுதலின் படி நாங்க எடுக்க மாட்டோம். உலக அரசியல் வந்து அல்லாஹ்வோட ரசூல்ல படி நாங்க எடுக்க மாட்டோம். அது எங்களோட சொந்த மன இச்சையின் படி நாங்க எடுப்போம். ஆனா இந்த வணக்க வழிபாடுகள் சம்பந்தமா நாங்க அல்லாஹ் ரசூல் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியில வந்து நாங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வந்து செலக்ட் பண்ணலாம். அவன் தான் இந்த முகமது இப்னு அப்துல் வஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணியும் அந்த சவுத் வஹாப் கூட்டணியும். ஸோ இவங்க வந்து என்னன்னு கேட்டா காலாங்காலமா வந்து மன்னராட்சிக்கே வந்து இவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்த ஒரு கூட்டம். இவங்க கிலாஃபத்துக்கு எதிரானவங்க. ஸோ இந்த வெள்ளக்காரன் வந்து பார்க்குறான், கிலாஃபத்து கலீஃபோட கையிலையும் இந்த கிப்லா இருக்கக்கூடாது, எங்களுக்கு வெள்ளக்காரனாகி எங்களுக்கும் வந்து எடுக்க இயலாது. அதன் அடிப்படையில் இதுக்கு வந்து நாங்கள் மிக ஒரு முக்கியமான ஒரு ஆட்கள் யாருன்னு கேட்டால் இந்த மன்னராட்சிக்கு வெயிட் பண்ணி பண்ணிக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு நாங்கள் இதை செட் பண்ணி கொடுத்துருவோம்னு சொன்னால் இவங்க எங்கட அடிமையாக இருப்பாங்க. இவங்களுக்கு போகிற இவங்களோட வாப்புக்கு போகிற மகன் சொல்லி இவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ கஅபத்துல்லா அவனோட கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அது இன்டிரெக்டாக எங்கட கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ இந்த கஅபத்துல்லா வந்து வச்சு ஒரு ஹலீஃபா இனி உருவாக மாட்டார். ஸோ எங்களுக்கு வந்து கேம் முடிஞ்சு ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வஹாபிசத்தை உருவாக்கி இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்ல மட்டும் மன்னராட்சிகளுக்கு வந்து இந்த உலகத்தை வந்து கொடுத்துருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணமாக என்ன ஒருத்தர் வந்து சொல்றதுக்கு பார்க்க உண்மைக்குமே இந்த மார்க்கத்தின் மீது அக்கறையுள்ள அல்லாட பொருத்தத்தை வந்து தேடிக்கொள்றதுக்கு முயற்சி செய்யற ஒரு நபரா ஒரு உண்மைக்குமே மார்க்கத்தை சட்டப்படி படித்தவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி இந்த சமுதாயத்துக்கு இன்னும் மிச்ச விஷயங்கள் செய்ய இருக்குது. அப்படி செய்யறதுக்கு முன் வந்தா வந்து நிச்சயமா வந்து ஒரு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பணியாகும்.
பார்த்திருக்கக்கூடிய மக்களும் வந்து அந்த மாதிரி நபர்களை வந்து வரவேற்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க அதிகமாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கட்டாயம் இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.